ஒரு விஷயத்த சுத்தமா மறந்துட்டேன். காலையில இன்ஸ்டால பதிவு அதுவாதான் இருக்கணும்னு நினைச்சேன். சோ இந்த பதிவை யாரெல்லாம் பாக்குறீங்களோ விஜய் சார் பாக்குற அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நேற்று கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்துட்டு இருக்கப்போ புதுக்கோட்டை கிட்ட பக்கத்துல நாத்தாமலை திருவிழா, ஓகேவா? பஸ் அங்க மட்டுமே டிராபிக்ல மூவ் ஆகி லைட்டா தான் மூவ் ஆகி போனுச்சு. சோ அதை கிராஸ் பண்ணி போறதுக்கே, அந்த டிராபிக்ல இருந்து போறதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அந்த கூட்டத்திலையும் போலீஸ் வந்து இங்கிட்டு தள்ளுறாங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு அவங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவு கூட்டம், பைக் வந்துட்டு இருக்கு, யார் அடிபட்டாலும் தெரியாது. பட் போலீஸ் எல்லாம் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு 5-6 இளைஞர்கள் பார்த்தா பஸ்ல வந்துட்டு ஜன்னல்ல கையை தட்டுறாங்க. ஏன்னா நமக்கு பயம், ஏன்னா நம்ம தூக்கத்துல இருப்போம், ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். சிஸ்டர், இந்த தடவை தளபதிக்கு ஓட்டு போட்டுருங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், டே தம்பி, இவ்வளவு கூட்டத்துல இவ்வளவு நெரிசல்ல பைக் வருது, பைக்ல நீ அடிப்படை பார்த்தடா, அதுல விஜய் சார் வந்தான்னா யார் வந்தா உனக்கு என்ன, உன் உயிரை முதல்ல பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னப்போ, சோ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் அண்ணன் ஜெயிக்கணும், நான் இருந்து அதை பார்ப்பேன் மேடம், கண்டிப்பா எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்ன ஒரே விஷயம். விஜய் சார், உங்களை எல்லாருமே கூட பிறந்த அண்ணனா, உங்களை ஒரு சொந்தமா ரத்த உறவா நினைக்கிறாங்க சார், நீங்க வரணும்னு 101 தேங்காய் அடிச்சிருக்காங்க அந்த பசங்க, ஓகேவா? சோ நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, உங்களை ரத்தமா உயிரா நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்ய போறீங்கன்னு கண்டிப்பா நாங்க பார்க்க போறோம். தேங்க்யூ.